ஆமென். வேதத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம், கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். பொதுவாக இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது தான் கிளம்ப பண்ண வச்சார். தாவீது தான் கிளம்ப பண்ணினார். அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்க வேண்டாம், அதை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துட்டு போகிறதற்காக தான் பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை நகர்த்தி கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இடையில அதை தூக்கி கொண்டு வந்த அந்த மாடு அது மிரண்டதுனால அதை கை நீட்டி ஊசா என்கிற ஒருத்தன் தொற்றுவான் பாருங்களேன். தொட்ட உடனே அந்த இடத்துலயே அந்த மனுஷன் இறந்துருவான். அதனால எல்லாரும் பயப்பட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போல. அங்க சுத்தி இருந்தவங்க யாருமே ரெடியா இல்லை. உடன்படிக்கை பெட்டி எந்த வீட்டுக்கு போறது அப்படின்னா எல்லாரும் தெரிச்சு ஓடினாங்க. இல்லை வேண்டாம், எங்க வீட்டில் வேண்டாம், கை நீட்டி தொட்டவனுக்கே இந்த நிலைமைனா எங்க வீட்டில் கொண்டு வச்சா எத்தனை பேர் சாக போறோம் தெரில அப்படின்னு யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது வேதம் சொல்லுகிறது ஓபேத் கீர்த்தியனாகிய, அப்படின்னா இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள இவருக்கு இடம் இல்லை, அந்த ஜனங்களோட இல்லாத அந்நியன் தான் இந்த மனுஷன் ஓபேத் ஏதோம். ஆனா அவருடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போய் வைத்து 3 மாதங்களிலே கர்த்தர் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் நம்புகிறேன் இந்த 3 மாதங்களும் அவருடைய உடன்படிக்கை பெட்டியை நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எப்படி துளிர்த்த கோலும் கத்தரியால் எழுதப்பட்ட கற்பலைகளும் இருந்ததோ அதே போல அவருடைய பிரசன்னத்தை நம்ம சுமந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுனால இந்த 3 மாதத்திற்குள்ளே தகுதியே இல்லாத அந்த ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் நம்புகிறேன் இந்த 3 மாதம் முடியும் போது நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த எழுத்தின் பிரகாரமாகவே அப்படியே நடக்க போகிறதற்காக கரங்களை தட்டி, ஐயா இந்த 3 மாதங்களும் ஒரு அற்புதம் நடக்கணும், எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொறாமைப்படுகிற அளவிற்கு. ஹல்லேலூயா. அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை தாவீதே பார்த்து பொறாமப்படுற அளவிற்கு ஏசப்பா ஆசீர்வதிச்சாரு. ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த 3 மாதம் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற உங்களை கர்த்தர் பிளஸ் பண்ண போறாரு. நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு, இந்த பிரேயரை ஏன் மிஸ் பண்ணோன்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் நம்மை ஜெபிக்க வைத்து வார்த்தையை விசுவாசிக்க வைத்து இந்த 3 மாதத்துல அந்த அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் டைம் போட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஓபேத் ஏதோமனுடைய வீடு மாறிடுச்சு, சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு. நான் நம்புறேன் இந்த 3 மாதங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள நிறைய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வராரு. நிறைய பாதாளத்துல கிடக்கிறவங்களை கர்த்தர் தூக்குறது மாதிரி நான் பார்க்கிறேன். நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை கர்த்தர் வளர்த்துறாரு. நிறைய பேருக்குள்ள அவர்களை குறிச்ச தரிசனத்தை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். நிறைய பேரை ஒரு பெரிய லட்சியத்திற்கு நேராய் கர்த்தர் கொண்டு வருகிறார். நாளுக்கு நாள் இந்த 3 மாதத்துல நாளுக்கு நாள் அவருடைய கிருபை இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பெருகுவதாக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் முழு இருதயத்தோடு. அப்பா 3 மாதம் இந்த ஓபேத் ஏதோமனுடைய வீட்டை நீர் ஆசீர்வதிப்பது உண்மையானால் ஆண்டவரே இந்த ஜெபம் எங்களுக்கு 3 மாதங்கள் அது முடியும் போது இந்த 3 மாதத்தை நீங்க தான் நிர்ணயம் பண்ணீங்க. இந்த 3 மாதம் உம்முடைய பெரிய திட்டம் ஓபேத் ஏதோமனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தது போல எங்களுடைய வேலை, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வருமானம், எங்களுடைய
சரீரம் ஆண்டவரே அனைத்தையும் கர்த்தர் நீர் நினைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் நம்ம 1-2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11-12 வாசிச்சோன்னா, பின்னும் தாவீது அபிஷாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என்னுடைய கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். நீங்க இந்த சம்பவத்தை சங்கீதம் 3ல கூட நீங்க ஒரு சில வசனத்தை வாசிக்க முடியும். அப்படின்னா தாவீது தன்னுடைய சொந்த மகனாலே பகைக்கப்பட்டு விசேஷமா அரண்மனையிலிருந்து போறாரு பாருங்க. போகும்போது அந்த டைம் டூரேஷன், அந்த டைமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள், ஒரு 3 months தன்னுடைய வீட்டை விட்டு இப்போ ஒரு தனியாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது. தன்னுடைய மகன் தனக்கு மேலாக ஏறுகிறான். அப்பதான் இந்த சிமேயின்ற ஒரு மனுஷன் தாவீதை தூசிக்கிறான். ஆனா அந்த 3 மாத போராட்டத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் தாவீதை மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு எந்த வாய் அவனை தூசித்ததோ அந்த வாயே அவனை புகழும்படியாய் கர்த்தர் 3 மாதத்திற்குள்ள சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். அரண்மனையை கர்த்தர் மாற்றினார். சகல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மாற்றினார். ஆண்டவருக்கு சத்துருவே இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தார். நான் நம்புறேன், அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபம் முடியவே இந்த 3 மாதத்திற்குள்ள கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்களிடத்திலிருந்து விலக்கி, உங்களை தூஷித்தவர்கள், உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள், ஆமென், உங்களை ரொம்ப தரக்குறைவா பேசின அத்தனை பேருக்கு முன்பாகவும் நம்முடைய தலையை இந்த வசனத்தின்படி உயர்த்துவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, அப்பா இது நடக்கணும், இது நடக்கணும், இது உங்க வார்த்தையா இருக்கிறதுனால இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாக. ஹல்லேலூயா. 3 மாதத்திற்குள்ள தாவீதிற்கு விரோதமாக எழும்பின சக்திகளை எல்லாம் ஆண்டவர் முறியடிச்சு, அவரை தூசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, 3 மாசத்துல நீ திரும்பி வர மாட்ட, உங்க பிள்ளை உன்னை கொன்றும் அப்படின்னு ஒரு பெரிய தூசணமான வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஆண்டவர் காரியத்தை தலைகீழாய் மாற பண்ணினார். இந்த 3 months ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இது முடிக்கும் போது உங்களை குறித்து சில நாவுகள் பெருமையாய் பேச போகிறது. நீங்கள் தூசித்த இடங்களிலே கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை, நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஆமென், எனக்கு இரக்கம் செய்கிறவர் நல்லவர், இரக்கம் செய்கிறவர் நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுமா, ஆண்டவரே இது உங்க வார்த்தை, நாங்க நம்புறோம் ஆண்டவரே, முழு பலத்தோடு இந்த வார்த்தையை நாங்க நம்புறோம், இந்த வார்த்தையை நாங்க முழு பலத்தோட நம்புறோம். சொல்லுங்க, முழு பலத்தோடு. ராஜா, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறீர், இரக்கம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறீர். இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 20 லட்சம் ஜனங்களை கானான் தேசத்திற்கு நேராய் புறப்பட பண்ணின அந்த மோசேயை கர்த்தர் 3 மாதம் அவருடைய கைக்குள்ள கர்த்தர் ஒளித்து வைத்திருந்தார். இந்த 3 மாதம் சிலரை உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரிச்சு, சில குடும்பத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரிச்சு, சில உலக காரியத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரிச்சு அவர் நம்மை ஒளித்து வைக்கிறார்.
அவர் ஒளித்து வைக்கிறதற்கு காரணம் உங்க மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்குது. இந்த 3 மாதத்துல ஆண்டவர் நம்மை ஒளித்து வைக்கிறார், ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்கிற பண்ணுறார், ஆனால் நம்மை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியத்தை கிடைக்கல, ஆனா ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதனால ஒரு பெரிய விசுவாசத்தோட வேதத்தின்படி இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. இந்த 3 மாதமும் கர்த்தர் நமக்கு விசேஷித்து கொடுத்திருக்கிறார். அதனால தவறாம ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம பற்றி பிடிக்க போகிறோம், உறுதியா பற்றி பிடிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த 3 மாதத்துல ஆண்டவர் நம்மை ஒரு தலைவனாய் உருவாக்க போகிறார், ஒரு பெரிய தலைவியாய் உருவாக்க போகிறார். இந்த 3 மாதமும் அந்த குழந்தைய சேஃப்டியா வச்சதுனால 20 லட்சம் பேருக்கு அந்த குழந்தை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 3 மாதமும் கர்த்தருடைய அம்பரா துணியிலே பொதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு ஜெபத்திலே இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. இந்த 3 மாதத்துல என் தலையை உயர்த்த போகிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் சத்துருக்கள் கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த 3 மாதத்திலே என்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக, பெரிய திட்டத்திற்காக உருவாக்குகிற தேவனுக்கு ஹல்லேலூயா. அதற்காகவே ஆண்டவர் நம்மை கிருபையாய் மீட்டெடுத்திருக்கிறார், தயவாய் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான். இத்தனை நாட்களும் நடத்தினவர் கர்த்தர் தான். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொடுத்தது கர்த்தர் தான். அதனால ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் நம்மை நகர்த்தி கொண்டு போகிறார் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடவே கூடாது. இது ஒரு எதேர்ச்சியான ஒரு ஜெபம் அல்ல, இது ஒரு எதேர்ச்சியா என்னமோ நம்முடைய சிந்தையில உண்டானது அல்ல. இது கர்த்தருடைய பெரிய திட்டம், இது ஆண்டவருடைய பெரிய நோக்கம், இது ஆண்டவர் நமக்காகவே. ஆமென். எப்படி ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் 3 மாதம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா அவன் அதுக்காக ஆசைப்படவும் இல்லை, எதேர்ச்சியா அவனுடைய வீட்டில் கொண்டு வலுக்கட்டாயமா தள்ளினது போல சில நேரங்களில் இந்த ஜெபம் நம்முடைய காதுகளிலே கேட்கப்படுவதற்கு நமக்கு திட்டம் இல்லைனாலும் நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டம் ரொம்ப பெருசா இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் முடிய முடிய அற்புதத்தை பார்ப்பீர்கள். சிலர் துவங்கும் போதே அற்புதத்தை பார்த்தாச்சு, சிலருக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அற்புதம், சிலருக்கு முடியும் போது அற்புதத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த 3 மாதங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியை நம்ம சுமக்கிறதுனால ஓபேத் ஏதோமனுடைய வீட்டை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். நீங்க நினைத்திருக்கிற காரியம் நடக்கும். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். இந்த ஜெபத்துல நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா கர்த்தர் செய்வார். நீங்க கேட்கிறத விட பல மடங்கு அதிகமா கர்த்தர் செய்வார். அதனால விடாப்புடியாக கர்த்தர் சமூகத்தில் ஐயா என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன நடக்கட்டும், ஆனா இந்த 3 மாதமும் உமக்காக நான் நியமித்த மாதம். நான் உங்களை விட்டுற மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் விட்டு போக மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்ன்ற ஒரு வெற்றியோட நம்ம முன்னோக்கி செல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபையா இறங்குவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் ரொம்ப ஆச்சரியமா ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு,
ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே. அப்படின்னா கவனிங்க, இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதினிடத்துல அவங்க அப்பா வந்து உன்னுடைய சகோதரர்ல பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப அனுப்பும் போது தாவீது என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய ஆடுகளை காவலாளி வசத்துல விட்டு, அப்படின்னா ஆடுகளை எல்லாத்தையுமே ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கையில கொடுத்து நான் இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு கொடுக்க போறேன், நீ இந்த ஆடுகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுடைய கையில கொடுக்கிறாரு. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன் அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியனிடத்திற்கு போனான். கவனிங்க, இப்ப என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த சவுல் வந்து சொல்றாரு, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நீ இதை மாத்தி போட்டு பாரு, உனக்கு நீ அவனும் யுத்த வீரனா இருக்கிறான், நீ இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாம போகாத, கொஞ்சமாவது பாதுகாப்போட போன்னு சொல்லி சவுல் வந்து சொல்றாரு. ஆனா அந்த தாவீதுக்கு அது செட் ஆகல, எனக்கு இது சரியாகல, நான் வந்து எப்பவுமே இருக்கிறது மாதிரி போறேன் அப்படின்னு சொன்னா, பாருங்க மேய்ப்பன் வேலையை பார்க்கிறாரு. நம்ம முன்னாடி அந்த வசனத்தை தான் வாசிச்சோம். அந்த மேய்ப்பனுக்குரிய ஆடுகளை காவலாளி வசத்துல விட்டாரு. காவலாளி வசத்துல விடும்போது அவருடைய கையில வந்து இப்ப என்ன இருக்குன்னு ஒரு தடி இருக்குது. இந்த தடி எதுக்குள்ள தடி சொல்லுங்களேன்? ஆடு மேய்க்கிறதற்கு பயன்படுத்தப்படுகிற தடி. அதான் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் அப்படின்றது கொப்புகளை இழுத்து போடுகிறது, தடின்றது தள்ளி போகும்போது அதை அரவணைச்சு கொண்டு போறதுக்காக தடி. அப்போ இந்த தடியை அங்க விட்டுட்டு வரல, அடப்பையே அங்க விட்டுட்டு வரல, அந்த கவனை அங்க விட்டுட்டு வரல. அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து ஒரு ஆடு மேய்க்கிறது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா வரணும்னு பார்ப்போம். ஆனா தாவீது எல்லாவற்றோடையும் வந்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரு நியூவா ஒரு வித்தியாசமா அப்படி இல்லை, எப்பொழுதும் அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாய் போனான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ஒண்ணு ரொம்ப அழகா நம்ம கத்துக்கணும். என்ன கத்துக்கணும்னா, நம்ம யாரு மாதிரியும் மாறணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. தன்னை அந்த கோலியாத்திற்கு முன்பாக யுத்த வீரனா காண்பிக்கிறதுக்கு தாவீது நினைக்கல, இல்லைன்னா சவுலுக்கு அசிஸ்டண்டா காமிக்கிறதுக்கு நினைக்கல. அந்த இடத்துலையும் தாவீது தன்னை யாரா காமிக்கணும்னு நினைச்சான் அப்படின்னா, தன்னை மேய்ப்பனாகவே காண்பிக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் மேய்ப்பனுக்குரிய கோலை எடுத்துட்டு போறாரு, அடப்பையை எடுத்துட்டு போறாரு, தன்னுடைய கையில கவனை எடுத்துட்டு போறாரு. பரவாயில்ல, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்றேன், எனக்கென்று ஆண்டவர் வந்து தனி ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்னொருத்தரை மாறணும்னு நம்ம ஆசைப்படவே கூடாது. இன்னொருத்தர மாதிரி நிறைய பேருக்கு அப்படிதான். யாராவது ஒருத்தர் வளர்ந்துட்டாங்களா, பரவாயில்ல, அவங்கள பார்த்து நீங்க வளர்ச்சி அடைகிறது தவறல்ல. ஆனா என்ன அப்படின்னா, அவங்கள மாதிரி நான் ஆகணும், அவங்கள மாதிரி இது வீடு கட்டணும், அவங்கள மாதிரி கார் வாங்கணும், அவங்கள மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்கள மாதிரி நீங்க பண்ண வேண்டியதே இல்லை. நான் என்ன பண்றேன் சொல்றேன்னா, உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஸ்டைல் வச்சிருக்கிறாரோ, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, நீங்க ஒரு தனி பர்சன், யூனிக்கான பர்சன், உங்களுக்குரியதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க அதை மட்டும் செய்தாலே போதும். அதன் நிமித்தமாய் கர்த்தர் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சுட்டு அந்த மாதிரி போய் நிக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்களேன். எப்பவுமே நம்ம வந்து இன்னொருத்தரை பார்த்து நம்ம ரசிக்கிறோம், சரி அவங்கள சந்தோஷப்படு, இதெல்லாம் ஓகே. ஆனா என்னன்னா, ஒரு காலமும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, உங்களுக்கென்று கர்த்தர் ஒன்று வச்சிருப்பாரு, உங்களுக்கென்று ஒன்று கர்த்தர் வச்சிருப்பாரு. இன்னொருத்தருடையதை எப்பவுமே நீங்க காப்பி அடிச்சு நீங்க பாதியா மாறாதீங்க. நீங்க யாரா மாறணும்னா, உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தனித்துவமான அபிஷேகத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அபிஷேகம் உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஒருத்தர் நீங்க தனியாக தெரிவீர்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மற்ற யாரை போலும் அல்ல, கர்த்தர் உங்களை தனியாய் நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இந்த கான்செப்டை ஆண்டவருடைய பிள்ளைகள் மாற்றவே கூடாது. இன்னொருத்தரை பார்த்து அதே மாதிரி வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி வேண்டாம். எனக்கு என்ன முடியும்,
என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறாரு, எனக்கு என்ன மாடல் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு யாரை முன்னோடி கொடுத்துருக்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரு, என் கையில இப்போ என்ன இருக்குது, நான் யாரை திருமணம் பண்ணணும், என் திருமணம் எப்படி இருக்கணும் அப்படின்றதை குறித்து இன்னொருத்தர் டிசைன் பண்ணக்கூடாது. யாரு தான் டிசைன் பண்ணணும் சொல்லுங்க? நம்ம தான் டிசைன் பண்ணணும். நீங்க அதை யோசிங்க. நமக்கு நிறைய நேரத்தில் யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒன்று பண்ணினாங்கன்னா உடனே நம்முடைய சிந்தை என்ன பண்ண போகுதுன்னா அதே மாதிரியே போகுது. ஐயோ அவெல்லாம் பண்ணிட்டான், நம்ம பண்ணலையே, அவன் பண்ணிட்டான், நம்ம எப்போ பண்ண போறோம்? வேண்டாம். எதுக்கு அப்படி நம்ம இது பண்ணணும்? வேண்டியதே இல்லை. எனக்கு தேவையானால் நான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக என்னை அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு திருமணத்தை நடத்தின ஒரு மனிதன் அந்த திருமணத்தை அவர் ஒரு பேரை சொல்லி இந்த மாதிரி ஒரு மேரேஜை நடத்தணும்னு சொல்லி அவருடைய கல்யாண கார்டு அது பல வருஷம் தாண்டி அவருக்கு திருமணமாகி ஒரு 18 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். 15 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு கல்யாண கார்டை போன வாரம் தான் பார்த்தேன். அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பெரிய கல்யாண கார்டு அடிச்சிருப்பாரு. அப்படியே ஒரு A4 சைஸ் A3 சைஸ்ல அந்த மாதிரி ஒரு கட்சிக்காரங்கெல்லாம் அடிப்பாங்கல்ல, அவ்வளோ கிராண்டான கல்யாண பத்திரிகை. ஆனால் அவர் கையில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் இவரை மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணணும். ஃபுல்லாக கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த கடன்ல இருந்து அவரால் வெளியவே வர முடியாமல் இருக்காரு. கல்யாணத்திற்காக வாங்கின கடன் 15 வருஷத்துக்கு மேல கட்டிட்டு இருக்கிறார், இன்னும் வெளியே வரல. இது எதுக்குன்னா அவரை மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுனால. அதனால வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஸ்டைலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு அழகை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு வசதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க, ஆனா அவனை போல ஆசீர்வதிக்கப்படுங்கன்னு சொல்ல வேண்டாம். இவனை மாதிரி என்ன ஆசீர்வதிங்க சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, என்னை தனிப்பட்ட விதமாய் எனக்கு என்ன தர சித்தமா இருக்கிறீர்களோ நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை தனியாய், அவர்கள் யாரும் அதை அடைய முடியாத அளவிற்கு ஆமென் கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறவர். ஹல்லேலூயா. என்னுடைய அடையாளத்தை எப்பவுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா மாற்றிக்கவே மாட்டேன். என்னுடைய அடையாளத்தை எங்கேயுமே நான் மாற்றிக்க கூடாது. எவ்வளவு ஆண்டவர் நம்மளை நடத்தினாலும் என்னுடைய அடையாளத்தோடு தான் நான் கோலியாத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பாராக. அநேக கற்கள், நீங்கள் அதில் விசேஷமான கற்கள், உங்களை தனியா தெரிகிற அளவிற்கு நீங்க யாரை போலையும் அல்ல, நீங்க எந்த குடும்பத்தை போலையும் அல்ல. உங்களை கர்த்தர் நடத்துகிற விதம் அது தனி அழகு. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அது தனி அழகு. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அது தனி அழகு. ஆமென். கர்த்தாவே என்னை நடத்தும். 2 கரங்களை அப்படி மேல உயர்த்தி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஆண்டவரே எனக்கென்று அந்த தனி அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. சொல்லுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, அப்பா நான் யாரை போலவும் இல்லைன்னா யாருக்காகவும் யாரை பார்த்தும் அல்ல, உம்மை பார்த்து, நீர் எனக்கு கொடுக்கிறதை பார்த்து, நீர் என்னை வழி நடத்துகிறதை பார்த்து அந்த லைன்ல அந்த பாதையில நான் ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. இனி என்னுடைய பார்வை எந்த மனிதன் மேலும் இல்லை. இனி என்னுடைய பார்வை உம்மேல் மட்டுமே, உங்க தரிசனத்தின் மேல் மட்டுமே. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென். எங்க போனாலும் தாவீது தன்னை காண்பிக்கிறதுக்கு விரும்பும் போது எப்படிதான் காமிக்க விரும்பினார் அப்படின்னா தான் மேய்ப்பன் என்று காண்பிக்க விரும்பினார். அதே போல யோசேப்பும் அப்படிதான். அவ்வளோ பெரிய பார்வோனுக்கு முன்னாடி எபிரேயர்கள் எகிப்தியருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள் என்று தெரியும். ஆனா கூட அந்த இடத்துல தன்னை எப்படிதான் காமிச்சார் அப்படின்னு சொன்னா, நான் எபிரேயன் தான்யா, எங்க அப்பா வராரு, அவர் எபிரேயன் தான்யாப்பா. என் சகோதரர்களிடத்தை சொல்லி விடுறாரு. ஒருவேளை ராஜா உங்களை பார்த்து நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டா நீங்க உடனே என்ன சொல்லுங்கன்னா, மேய்ப்பர்களா இருக்கிறோம்னு சொல்லுங்கப்பா. நீங்க 46ஆம் அதிகாரம் 34வது வசனம் ஆதியாகமத்துல வாசிக்கும் போது கேட்டா சொல்லுங்க, என்ன சொல்லுங்கன்னா, நாங்க சிறு வயது முதலே எப்படி இருக்கிறோம், நாங்க மேய்ப்பர்களா இருக்கிறோம் அப்படின்னா தங்களுடைய ஐடென்டிட்டியை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க மாத்தணும்னு நினைக்கவே இல்லை.
நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு நாளும் கூச்சப்படவே கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளைதாயா, நான் பைபிள் சுமக்கிறவன் தாயா, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன் தாயா. நான் நம்புறேன், உலகத்திலே இருக்கிற எத்தனை பேர்கள் எத்தனை கடவுள்களை வணங்கினாலும் எல்லா கடவுள்களும் நான் சொல்றேன், நான் எதற்கு நான் மாத்தி சொல்லணும்? என் தேவன் எதுல குறைஞ்சவர்? எதிலையுமே குறைஞ்சவர் இல்ல. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் நான் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டு கிடக்கும் போது நான் ஆராதிக்கிற கர்த்தருடைய கல்லறை இன்னும் திறந்துதாயா இருக்குது. இன்றும் இந்த உலகத்திலே நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்திலேயே தன்னுடைய ஜனங்களுக்காக மரித்த ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். அதனால நமக்குன்னு ஒரு தனி யூனிக் கர்த்தர் உங்களுக்கு தரணும். உங்களுக்குன்னு ஒரு தனி அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும். கேட்குறீங்களா? உங்க பிசினஸ்ல ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு தனி அபிஷேகத்தை தரணும். உங்க குடும்பத்தை நடத்துறதுன்னு தனி அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும். இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப மோசமா இருக்குது. என்ன தெரியுமா? எங்க இருந்தாவது கத்துட்டு வந்துடுறாங்க, எங்க இருந்தாவது கத்துட்டு வந்துடுறாங்க. யூடியூப்ல கத்துட்டு வந்துடுறாங்க, இது இன்டர்நெட்ல கத்துட்டு வந்துடுறாங்க. யாராவது ஒருத்தர் சேரை போட்டு உட்கார்ந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்களா, அவங்க ஃபெமினிஸ்ட பற்றி பேசுறாங்களா, உடனே 10 பேர் ஃபெமினிஸ்டா மாறிடுறது. அவங்க ஆண்களை குறித்து உரைத்து போயிட்டாங்களா, உடனே 10 பேர் அப்படி மாறுறது. இது எப்படி? உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றாங்க, யாரோ ஒருத்தருடைய அணுகுமுறையை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவங்க என்ன கடவுளா? அவங்க இல்ல பைபிள் எழுதினவங்களா? அவங்க யாரோ ஒருத்தர் பாருங்களேன். இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்படி நான் சொல்ல முடியும். அது ஸ்பெஷலா நிறைய நான் சில என்னுடைய எனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் தெரியாது. ஆனா ஊழியத்தில் இருக்கிறதுனால சிலர் இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்து கெட்டு போன குடும்பத்தை குறித்து நான் சொல்லியிருக்கேன். இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இந்த சொல்வதெல்லாம் உண்மை வந்ததற்கு பிற்பாடு அதை கண்டினியூவா நான் பார்த்து அதுல தன்னுடைய மனைவியினுடைய முழு கேரக்டர் மாறி போச்சுன்னு எங்கிட்ட அந்த மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கிறா, எப்பா பாரு அதை பார்த்துட்டே இருக்கிறா. அதை பார்த்ததுல இருந்து கீழ்படுறது இல்லை, அதை பார்த்ததுல இருந்து ரொம்ப ஏத்து பேசுறா, அதை பார்த்ததுல இருந்து ரொம்ப வித்தியாசமாயிடுறா. நான் போய் நிப்பி என்னென்னமோ சொல்றா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி 4-5 ப்ரோக்ராம்ஸ் சொல்லி என்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க குடும்பம் இந்த மாதிரி இருக்குது. அதே போல ஜென்ஸுக்கும் அப்படிதான் இந்த மாதிரி இருக்கிறார். இதை பார்த்துட்டு அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலே இருக்கிற இந்த மீடியாவில் லட்சக்கணக்கான குப்பைகள் கொட்டி கிடக்கலாம், குப்பைகள் கொட்டி கிடக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையினால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே கூடாது. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னா ஒண்ணே நமக்கு இருக்கிறது பரிசுத்த வேதாகமம். இதுதான் நம்மளை நடத்தணும், இதுதான் நம்மளை போதிக்கணும், இதுதான் நல்லது கெட்டதுன்னு இதுதான் சொல்லி தரணும், இதுதான் நமக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த கவுன்சிலிங் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனா அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுதான், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுதான், இப்பவும் இதுதான், இனி 1000 வருடம் தாண்டினாலும் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஒளியவே ஒளியாது. அதனால நமக்குன்னு இருக்கிற அந்த தனி யூனிக்கை எந்த காரணம் கொண்டும் யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. உங்க ஸ்டைல் என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்டைல் என்ன, அதை ஜோம் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி அதுல ஞானத்தை கத்துக்குங்க. அது போதும், அதை கொண்டு லட்சங்களை சந்திக்கிறதற்கு பலன் தருவார். ஆமென். சவுலுடைய வஸ்திரத்தை போட்டு செய்ய முடியாததை உங்க கையில இருக்கிற வெறும் கோலை கொண்டு, அடப்பையை கொண்டு செய்ய பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இது இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியல, இது இருந்தாதான் நான் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க அப்படிதான். என்னன்னா இதெல்லாம் சரியாகணும், எனக்கு ஒரு பெரிய ஷோரூமை கட்டி கொடுத்தா நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நான் இந்த மாதிரி ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா நான் இந்த மாதிரி. இது என்ன ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த உலகத்துல இருக்கிறவன் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி தான் அவன் பெரிய ஆளா மாறி இருக்கிறான், அவன் வந்திருக்கிறான். அவங்க அப்படி வருவாங்க, அவங்க சவுலுடைய ட்ரெஸ்ஸை நம்புறாங்க. நம்ம அப்படி கிடையாது. என் கையில இருக்கிற கூழாங்கல்லை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை முறிக்கிறதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோட போ, இருக்கிற இந்த பலத்தோட போ, மீதியானியரை உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்க டேலண்ட பெருகுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை ஒருவராலும் நெருங்கவே முடியாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் அல்ல
என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.